ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து மண்டே ஒரு 11:30 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா செம்ம மழை, நல்ல வெக்கையாக இருந்ததா, சூப்பராக மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. யோகா கிளாஸில் இருந்தப்போ கூட இன்றைக்கி உட்காரவே முடியல, அந்த அளவுக்கு சூடு. ஸோ கிளாஸ் விட்டு வர்றப்பயே இருட்டிட்டு நல்லா அப்படியே காற்றடிச்சிட்டு இருந்தது. வீட்டுக்கு வந்ததுமே மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 12 மணி ஆகுது. ஸோ லஞ்ச் ப்ரிப்ரேஷன் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். வெண்டைக்காய் இந்த மாதிரி காயெல்லாம் கட் பண்ணால் எங்கள் டெட்டுக்கு கட்டாயம் வேணும்னு வந்து உட்காந்துருப்பான். பாருங்களேன் எப்படி கேட்டுட்ருக்கான்னு. அந்த கண்ணை பார்த்தா நமக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லவே முடியாது, அப்படியே பரிதாபமாக கேட்பான். ஏற்கனவே 2-3 வெண்டைக்காய் சாப்பிட்டுட்டான். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அந்த பக்கம் நின்று வீடியோ எடுக்கிறது பார்த்தா அவருக்கு பிடிக்காது, ஷை ஆகிடும். சிட்டு அதெல்லாம் கண்டுக்க மாட்டான். அதனால் வாங்கி வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தான். ஆன்லைனில் ஆர்டர் போட்டிருந்தேன், பலாப்பழ சிப்ஸ் மாதிரி சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. நான் அந்த சிந்து கிருஷ்ணா இருக்காங்க இல்லையா யூடியூபர், அவங்க சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதே இது அப்புறம் அமேசானில் பார்த்து ஆர்டர் போட்டிருந்தேன். தேவைப்படுதுன்னா சொல்லுங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ இன்றைக்கி லன்ச் பார்த்திங்கன்னா தால் தடுக்கா வெண்டைக்காய் சப்ஜி, கொஞ்சம் வேறு டைப்பில் செய்ய போகிறேன். சிம்பிளானது தான், கொஞ்சம் தயிரெல்லாம் சேர்த்து செய்யலான் இருக்கேன். பூரி மாவு பிசைஞ்சதாக இருக்குதுங்க, ஃப்ரிட்ஜில் இருக்குது, கொஞ்சம் ரைஸும் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி மெனு. கிளாஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி 1/2 கப்பு துவரம்பருப்பு, கொஞ்சமாக பாசிப்பருப்பு, 2 தக்காளி, 2-3 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகா, பெருங்காயம்லாம் போட்டு வேக வச்சுட்டு போயிட்டேன். ஸோ இப்போ தால் தடுக்காக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெய் நெய் நீங்கள் எதில் வேணால் போட்டுக்கலாம். நான் வந்து நெய் 1 ஸ்பூன் தாலில் சேர்த்துருக்கேன். அதனால் எண்ணெயில் ஜீரகம் அப்புறம் பிரிஞ்சி இலை அது சேர்த்து தாளிச்சிட்டு 2 மிளகா வத்தலும் கிள்ளி சேர்த்துருக்கேன். இஞ்சி 1 துண்டு, ஒரு 1/2 வெங்காயம். ஸோ அது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு இப்போ இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள், மல்லித்தூள், எல்லாமே மசாலா ரொம்ப சேர்க்காமல் ஓரளவுக்கு கம்மியாக தான் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு, பச்சை மிளகாவும் 2 ஏற்கனவே வேக வைக்கிறப்போ போட்டிருந்தேன். அதனால் இந்த மசாலா வந்து கருக விடாமல் வதக்கிட்டு நம்ம தாலில் கொண்டு போய் சேர்த்துடலாம். இது வந்து சிம்பிளான தால் தான், ரொம்ப நல்லாயிருக்கும் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு, சப்பாத்திக்கு, எல்லாத்துக்குமே. ஸோ இது நல்லா தளன்னு கொதிச்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டா போதும். கொஞ்சமாக மல்லி இலையும் கருவேப்பிலையும் இதில் தான் சேர்த்துக்க போகிறேன். சிம்மில் வச்சு விட்டுருக்கேன், ஷார்ட் மோடில் வச்சுட்டு நல்லா கொதிக்கட்டும் அப்படின்னு. இப்போது பிண்டி மசாலாவுக்கு பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் நம்ம கட் பண்ணி வச்ச வெண்டைக்காயை நல்லா முதல்ல லைட்டாக வதக்கிடணும். ஒரு 2-3 நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா மசாலா ரெடி பண்ணிக்கலாம். உப்பு எதுவுமே சேர்க்க வேண்டாம். எண்ணெயில் ஜஸ்ட்டு வெண்டைக்காயை போட்டு கொஞ்சம் வதக்கி மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கணும். பாருங்கள் காற்று நல்லா அடிக்குது, படுத்து தூங்கிட்டு இருக்கானுங்க. வெண்டைக்காயெல்லாம் சாப்பிட்டனால ரெஸ்ட் இப்போது. ஸோ ரொம்ப நேரம்லாம் வதக்க வேண்டாம், வெண்டைக்காயை ஜஸ்ட்டு வதக்கி எடுத்தால் போதும். பெரிய பல்லாரினால் பாதியை வந்து பருப்புக்கு சேர்த்துட்டேன், பாதி வந்து வெண்டைக்காய்க்கு. கூடவே 1 தக்காளியும் நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்க போகிறேன். நல்லா வதக்குனதுக்கப்புறமா அதை தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு அதே கடாயிலே நம்ம வந்து அந்த சப்ஜி ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு வதக்கி எடுத்திருக்கேன். ஸோ இப்போ தால் நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. இதில் வந்து இப்போது மல்லி இலையும் கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். நல்லா தளன்னு கொதிச்சதும் ஆஃப் பண்ணிவிட்டேன். இன்னொரு தடுக்கா கூட போடலாம். வேணும்னா நெய்யில் 2-3 வெள்ளைப்பூடு பல் நல்லா கோல்டன் கலர் ஆக்கிட்டு கொஞ்சமாக காஷ்மீரி ரெட் சில்லி போட்டு இது பண்ணால் தாபாலெல்லாம் கிடைக்கிற மாதிரி இருக்கும். நான் இன்றைக்கி 2 தடுக்காலாம் போடலை, ஜஸ்ட்டு சிம்பிளாக ஒரே ஒரு தடுக்கா 1 ஸ்பூன் நெய் தால்லையே சேர்த்துட்டேன். ஸோ தால் நமக்கு இப்போ ரெடி. பிண்டி மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் திருப்பியும் எண்ணெய் சேர்த்துட்டு தாளிப்புக்கு கொஞ்சமாக ஜீரகம் அண்ட் கடுகு சேர்த்துக்கிறேன். ஸோ இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்ச வெங்காயம் இதையுமே கூட நல்லா கண்ணாடி பதம் ஆற அளவுக்கு வதக்கிடணும். பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இது சப்பாத்தி கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இந்த சப்ஜி. கருவேப்பிலை சேர்த்துட்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தோம்லே அதையும் சேர்த்து உப்பு சேர்த்துடலாம். தக்காளி வந்து கொஞ்சம் கரைஞ்சி வேகட்டும். சிம்பிளான மீல் தான், ஆனால் சூப்பராக இருக்கும். இந்த காம்பினேஷனுமே கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட மசாலாலாம் சேர்த்துக்கலாம். ஒன்றும் பாதியமாக பொடிச்ச மல்லித்தூள் 1 டீஸ்பூன், நார்மல் மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஜீரகத்தூளும் கரம் மசாலாவும் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஸோ நல்லா இந்த மசாலா பச்சை வாடம் போகிற அளவுக்கு 1 நிமிஷம் வதக்கிட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்துட்டு நல்லா அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கணும், இல்லைன்னா திரிஞ்ச மாதிரி ஆகிடும். நல்லா அந்த தயிர் மசாலா எல்லாம் சேர்ந்து வந்ததுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சுருந்த வெண்டைக்காயை அதில் சேர்த்துடணும். வெண்டைக்காய் போட்டதை கேமரா ஆன் பண்ணேன், எப்படியோ தானே ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான். நல்லா ஒரு 2-3 நிமிஷம் சிம்மிலே வச்சு கிளறி கொடுத்துட்டு இறக்குனா போதும். கசூரி மேத்தியுமே கூட கொஞ்சம் சேர்த்துருந்தேன். ஸோ அவ்வளோதான், நமக்கு பிண்டி மசாலா ரெடி. பூரி மாவு ஏற்கனவே ஒரு 7-8 பூரிக்கு ஃப்ரிட்ஜில் இருந்தது, அதை தான் இப்போது பூரி போட்டுக்க போகிறேன். சப்பாத்தி தான் பண்ணலான்னு நினச்சேன், மழை பெய்யுது இல்லையா. ஸோ பக்கோடா சாப்பிட்டு பழக்கம் ஆன
அதனால பூரி கொஞ்சமாக போட்டுக்கலாம் அப்படின்னு. நல்ல இந்த கிளைமேட்டுக்கும் அதுக்கும் சுட சுட பூரின்னா சூப்பராக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு ஜஸ்ட்டு ஃபுல்கா மாதிரி போடலான்னு தான் பார்த்தேன். சரி நல்ல மழை பெய்யுது, கொஞ்சம் சூடாக பூரி சாப்பிட்டா அப்படின்னு எப்படி இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. எனக்கு பர்சனலாக பூரி ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் பூரியே போட்டுட்டேன். மழைலாம் பெஞ்சால் நீங்கள் என்ன மாதிரி சாப்பாடு சாப்பிட்ணும் அப்படின்னு உங்களுக்கு கிரேவிங் இருக்கும் அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு மழை பெஞ்சால் உடனே ஒரு மிளகா பஜ்ஜி இல்லைன்னா எண்ணெய் கடாய் வச்சு கொஞ்சம் பக்கோடா போட்டு சாப்பிட்டோன்னா அதுக்கோட இதுவே தனி தான், திருப்தியாக இருக்கும். ஸோ இப்போது சர்வ் பண்ணிக்கலாமா? கிண்ணத்தில் நல்லா தால், சூப்பராக சிம்பிளான தால் தடுக்கா, கொஞ்சம் வெள்ளரிக்காய், வெண்டைக்காய் மசாலா, ரைஸ் கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன். ஸோ இதுதான் இன்றைக்கி என்னோடய லஞ்சு. டிவி பார்த்துட்டே சாப்பிட போகிறேன். மர்தானி 1 ஏற்கனவே பார்த்துட்டேன். சரி ரொம்ப நாள் ஆச்சு திருப்பியும் பார்க்கலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி போட்டுட்டு உட்காந்துருக்கேன். ஸோ சூப்பராக இருந்தது. ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். Love you all.